ஹலோ கைஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெசிஸ்டர்னா என்ன? ரெசிஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் சர்க்யூட்ல ஒரு மெயினான ஒரு காம்போனன்ட். இந்த ரெசிஸ்டர் இல்லாம எந்த சர்க்யூட்டுமே இருக்காது. ஸோ, இப்ப ரெசிஸ்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோவ வந்து லிமிட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அதாவது நம்ம ப்ரீவியஸான வீடியோல பார்த்திருப்போம், கரண்ட் எப்படி லிமிட் பண்றதுன்ட்டு. ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி தான் லிமிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இந்த ரெசிஸ்டர் எதுக்கு அப்படின்னா, ஒரு சர்க்யூட்ல எந்த அளவுக்கு கரண்ட்ட வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது அந்த ரெசிஸ்டர். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அத டிசைட் பண்ணும். நெக்ஸ்ட் இட் இஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் லிமிட்டர் ஆர் அட்ஜஸ்டரா யூஸ் பண்றாங்க. அதாவது கரண்ட் லிமிட் பண்றதுக்குமே இல்ல அட்ஜஸ்டரா யூஸ் அந்த மாரி வால்யூம் அட்ஜஸ்டர் அந்த மாரி இதுக்காக யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இட் இஸ் யூஸ்ட் டூ புரொடெக்ட் தி எல்இடி. அது எப்புட்ன்னா, ஒரு எல்இடி ஒரு பவர் சப்ளை குடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எல்இடி வந்து புரொடெக்ட் பண்றது வந்து ரெசிஸ்டர் தான். இப்போ ஒரு அதிகபட்சமான கரண்ட் வந்து எல்இடிக்கு போச்சு அப்டின்னா, எல்இடி வந்து பர்ன் ஆயிரும். அதாவது நமக்கு ஒர்க் ஆகாம போயிரும். ஆனா, அதுவே கரெக்ட்டா லிமிட்டான அமௌண்ட் கரண்ட் வந்து ரெசிஸ்டர் மூலியமா நம்ம குடுத்தோம் அப்டின்னா, எல்இடி வந்து சேஃபா இருக்கும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டர் பார்த்தீங்க அப்டின்னா, ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட் சர்க்யூட்ஸ்ல வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட் அப்டின்னா, அது வந்து ஒரு டைமர் சர்க்யூட் மாரி. அதாவது ஆர்சி கான்ஸ்டன்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆர்னா ரெசிஸ்டர், சினா கெப்பாசிட்டன்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலியமா வோல்டேஜ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் வந்து ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்பன்னா, இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ வோல்டேஜ் டிவைடர் இன் தி சர்க்யூட்ஸ். அதாவது இந்த ரெசிஸ்டர் மூலியமா ஒரு வோல்டேஜ் டிவைடர் நம்ம செட்டப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது வோல்டேஜ வந்து ரெசிஸ்டர் மூலியமா நம்ம டிவைட் பண்ணலாம். அதாவது நம்ம வேணுங்கிற வோல்டேஜ் வந்து நம்ம ரெசிஸ்டர் மூலியமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா, அத வச்சு நம்ம எந்த பவர் சப்ளையும் குடுக்க முடியாது. ஆனா, அந்த வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் வச்சு நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வேணா நம்ம சர்க்யூட்க்கு குடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபைனல் பார்த்தீங்க அப்டின்னா, யூஸ்ட் டூ பயாஸ் ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். அதாவது ஒரு ஆக்டிவ் காம்போனன்ட்ட வந்து பயாஸ் பண்றதுக்கு ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்சிஸ்டர் வந்து நம்ம வொர்க் பண்ணணும், பயாஸ் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு ரெசிஸ்டர வந்து பேஸ்ல கனெக்ட் பண்ணா தான் முடியும். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டரோட பிக்சர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். அந்த ரெசிஸ்டர்ல டோட்டலா 2 டைப் அதாவது இப்போ மொத்தமா ஒரு 4 பேண்ட் ரெசிஸ்டர் அண்ட் 5 பேண்ட் ரெசிஸ்டர்ன்னு சொல்லி டைப்ஸ் இருக்கு. அதுல 4 பேண்ட் ரெசிஸ்டர் இங்க நம்ம இருக்குது பார்த்தீங்கன்னா, 4 பேண்ட் ரெசிஸ்டர். அந்த 4 பேண்ட் ரெசிஸ்டர் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் 3 கலர்ஸ் ஒரு மாரி இருக்கும். 4வது கலர் வந்து ஒரு மாரி இருக்கும். அது ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா, பேண்ட் ஏ. அது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்ன்னு சொல்லுவாங்க. 2வது கலர் பார்த்தீங்கன்னா, செகண்ட் டிஜிட்ன்னு சொல்லுவாங்க. 3வது கலர் பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளையர். 4வது கலர் பார்த்தீங்க அப்டின்னா, டாலரன்ஸ், கெப்பாசிட்டி அந்த மாரி சொல்லுவாங்க. கீழ இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டரோட சிம்பல். ஸோ, இந்த டேபிள் பார்த்தீங்க அப்டின்னா, 4 பேண்ட் அண்ட் 5 பேண்ட் ரெசிஸ்டர எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான கலர் டேபிள். ஸோ, இதுல பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ நம்ம 4 பேண்ட் ரெசிஸ்டர வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ, மேல ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ரெசிஸ்டர்ல வந்து டோட்டலா 4 கலர் இருக்கு. கிரீன், ப்ளூ, yellow அப்புறம் ப்ரவுன். இப்போ இதோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கலர் என்ன அப்டின்னா கிரீன். ஃபர்ஸ்ட் கலர் எப்பவுமே நம்மளுக்கு டிஜிட்ல தான் வரும். ஸோ, ஃபர்ஸ்ட் பேண்ட்ல நம்ம பார்க்கும்போது கிரீன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்டின்னா 5 அதுல இருக்குது. ஸோ, ஃபர்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 5. செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ. இப்போ ப்ளூ அப்டின்னா இந்த டேபிள்ல செகண்ட் பேண்ட்ல ப்ளூ எங்க இருக்கு அப்டின்னா 6 அதுல இருக்குது. ஸோ, செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6. அப்ப அடுத்தது 3வது கலர் பார்த்தீங்க அப்டின்னா என்ன எல்லோ. எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மல்டிப்ளையர். 3வது கலர் வந்து எப்பவுமே நம்மளுக்கு 4 பேண்ட் ரெசிஸ்டர்ல மல்டிப்ளையர். ஸோ, அந்த மல்டிப்ளையர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் எங்க இருக்குன்னா, 10 கிலோ ஓம்ல இருக்குது. ஸோ, 3வது பார்த்தீங்கன்னா 10 கிலோ ஓம். ஸோ, ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்ச வேல்யூ என்ன அப்டின்னா 5. 2வது கிடைச்ச வேல்யூ என்ன அப்டின்னா 6. 3வது கிடைச்ச வேல்யூ என்ன அப்டின்னா 10 கிலோ ஓம். ஸோ, 560 கிலோ ஓம். ஸோ, டோட்டலா இது 560 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கடைசி கலர் என்ன என்ன அப்டின்னா ப்ரவுன். ப்ரவுன் அப்படிங்கிறது டாலரன்ஸ். அதாவது எந்த அளவுக்கு வந்து அந்த ஹீட் கெப்பாசிட்டி வந்து தாங்கும், இல்ல எந்த அளவுக்கு நம்ம வேரியேஷன்ஸ் காமிக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ, ஃபர்ஸ்ட் ப்ரவுன் என்ன அப்டின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1%. ஸோ, ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 1% அப்படின்னா நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ, இப்போ ஓம்ஸ் லா படி நம்ம ஒரு கால்குலேஷன் வந்து போடுவோம். இப்போ 9 வோல்ட் நான் வந்து இன்புட் தரேன். இப்போ ரெசிஸ்டர் வந்து 1 ஓம் இருக்குது. ஸோ, இப்போ நம்ம ஓம்ஸ் லா படி I is equal to V/R இந்த ஃபார்முலா போடும்போது நம்ம கரண்ட்ட கண்டுபிடிக்கலாம். ஸோ, I is equal to 9 வோல்ட் பை 1 ஓம் அப்படி போடும்போது நம்ம ஆன்ஸர் என்ன அப்படின்னா 9 ஆம்பியர்.
ஸோ இதே நம்ம 2வது எக்ஸாம்பிள் போம்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அதே 9 வோல்ட் குடுக்குறோம். ஆனா இங்க வந்து 10 ஓம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ அதே மாரி ஓம்ஸ் லா அப்ளை பண்ணும்போது I is equal to V by R. அப்போ I is equal to 9 வோல்ட் டிவைடட் பை 10 ஓம். ஸோ அப்படி போடும்போது நமக்கு ஆன்ஸர் என்ன அப்டின்னா 0.9 ஆம்பியர். அதாவது ஃபர்ஸ்ட்டு இருந்த இதோட நம்மளுக்கு 10% வந்து நமக்கு கம்மியாச்சு. அதாவது ஆம்பியர் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்புட்ன்னா, 2வது கம்பேரிசன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும்போது, ஆம்பியர் அதிகமா இருக்கு. இப்ப ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும்போது, அதிகமா இருக்கும்போது, ஆம்பியர் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இப்படி வைஸ் வெர்சா நம்ம ஒர்க் ஆகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற மாரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க. இப்போ ஒரு வாட்டர் பைப் அது வந்து 9 வோல்ட் கெப்பாசிட்டி பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. வாட்டர் வந்து புரொடியூஸ் பண்ற பொட்டன்ஷியலும் இருக்குது. ஆனா அது வந்து 1 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் அததான் ஃப்ளோ பண்ண விடுது. ஸோ அந்த பைப்ல தெரியும். அதுல தண்ணி வந்து பாதி அளவுக்கு தான் வெளிய வந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து 1 ஆம்பியர். 2வது பைப்ல பார்த்தீங்க அப்டின்னா, அதுவும் 9 வோல்ட் கெப்பாசிட்டி உள்ளது. ஆனா அது வந்து 10 ஆம்பியர் வந்து புரொடியூஸ் பண்ணுது. ஸோ 10 ஆம்பியர் புரொடியூஸ் பண்றதுனால அந்த வாட்டர் பைப் தண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பல்ஜ்டா வெளிய வருது. ஸோ இந்த இந்த கான்செப்ட் வச்சு நம்ம ரெசிஸ்டர் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ரெசிஸ்டர் வந்து வோல்டேஜ் டிவைடர் பயாஸ்ல எப்படி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் டிவைடர் பயாஸோட சர்க்யூட். 2 ரெசிஸ்டர் வந்து சீரிஸ்ல இருக்கும். சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, சென்டர் பாயிண்ட்ல தான் நம்ம அவுட்புட் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ வோல்டேஜ் டிவைடர் பயாஸோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்டின்னா, Vout is equal to V in input voltage into resistance 2 R2 divided by R1 plus R2. இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது, இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் R1 அண்ட் R2 இன்புட் வோல்டேஜ் அண்ட் R1, R2 ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம அவுட்புட் வோல்டேஜ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சர்க்யூட் வந்து நான் கால்குலேஷன் வந்து இங்க காமிக்கிறேன். இப்போ இன்புட் வோல்டேஜ் வந்து நான் 5 வோல்ட் குடுக்குறேன். இப்போ R1 பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர். அப்போ R2 பார்த்தீங்கன்னா அதே மாரி 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர். இப்போ எனக்கு Vout எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம இது ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, Vout is equal to Vin பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இன்டூ R2 பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஓம் டிவைடட் பை 1 கிலோ ஓம் பிளஸ் 1 கிலோ ஓம். இத நம்ம போட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபைனல் வேல்யூ Vout is equal to 2.5 வோல்ட் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்டின்னா, ரெசி அ வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாரி ஒரு சிமுலேஷன் வீடியோ. இந்த சிமுலேஷன் பார்த்தீங்க அப்டின்னா, அதே வேல்யூ போட்டிருக்கேன். இங்க கீழ கிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு கிராஃப்ல காமிக்குது. ஸோ இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பிராக்டிகலா வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப மேல இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இதுல வந்து 2 சர்க்யூட் இருக்குது. ஃபர்ஸ்ட் சர்க்யூட் பார்த்தீங்க அப்டின்னா, 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு எல்இடி வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 2வது சர்க்யூட்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 10 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நான் எல்இடி வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம சொன்ன கான்செப்ட் படி ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறது வந்து ஆம்பியர் வந்து அதிகமா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுல அ ஆம்பியர் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாரி நம்ம கான்செப்ட் பார்த்தோம். ஸோ இதுக்கு நான் பவர் சப்ளை குடுக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறது வந்து எல்இடி பிரைட்டா எரியுது. ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்இடி வந்து டிம்மா எரியுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குதோ, அத பொறுத்து தான் நம்மளுக்கு நம்ம அவுட்புட் வேல்யூவும் கிடைக்கும். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்டின்னா ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. இல்ல வேற இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, இல்ல ரெக்வெஸ்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.